ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 3.15. பாருங்கள், கொஷின் ஃபஸ்ட்டு 2 + I மற்றும் 3 - √2 ஆகியவை x⁴ - 13 x⁴ + 62 x⁴ - 126 x⁴ + 65 x² + 127x - 140 = 0 எனும் சமன்பாட்டின் மூலங்களில் அனைத்து மூலங்களையும் காண்க. அதாவது நமக்கு ஒரு சமன்பாடு கொடுத்துட்டாங்க. இந்த பல்லுறுப்புக்கோவை வச்சு பார்த்திங்கன்னா இப்போது 2 மூலம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு இங்கே x⁴ இருக்கிறதுனால இதுக்கு மொத்தம் 6 மூலங்கள் வரும். சரிங்களா? மீதிக்கு 4 மூலங்கள் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். நாங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க வந்து எடுத்து எழுதியாச்சு. 2 + I ஒரு மூலனும் 3 - √2 ஒரு மூலம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ எப்பயும் போல தான் ப்ளஸ்னு வரும்போது மைனஸ்னு எழுதுவோம், மைனஸ்னு வரும்போது ப்ளஸ்னு எழுதுவோம். சரிங்களா? இப்போ 2 + Iன்றது ஒரு மூலம்னா இப்போ 2 - Iன்றது மற்றொரு மூலம். சரிங்களா? இப்போ அதே போல் பார்த்திங்கன்னா 3 - √2ன்றது ஒரு மூலம்னா இப்போ 3 + √2ன்றது மற்றொரு மூலம். ஓகேங்களா? இப்போ எடுத்து எழுதியாச்சு. அப்போது மீதி இருக்க 2 மூலம் இத்தனை வந்து x⁴ இருக்குது. அப்போது 4 மூலம் கிடைச்சாச்சு. இன்னும் 2 மூலம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுக்கு இது ஃபஸ்ட்டு ஒன்று இந்த 2 டேர்ம், அப்படி இல்லைனா இந்த 2 டேர்ம் எடுக்க போகிறோம். சரிங்களா? இப்படி எடுக்கும்போது ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 4 மூலத்தையும் கூட்டணும். சரிங்களா? அப்போ முதல்ல மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கணும். மூலங்களின் கூடுதல். ஓகேங்களா? மூலங்களின் கூடுதலுக்கு என்ன ஃபஸ்ட் இருக்குது? 2 + I கண்டுபிடிச்சோம், ப்ளஸ் 2 - I, அடுத்து பார்த்திங்கன்னா 3 - √2, அடுத்து ப்ளஸ் 3 + √2 கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? இப்போ இந்த வேல்யூஸ் இருக்குது. மீதி 2 கண்டுபிடிக்கணும். அதை வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதை வந்து A, Bன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ A + B. இப்போது இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்றது நமக்கு தெரியும். -x⁴ / x⁴ அதாவது அந்த கடைசியில் இப்போ ஒரு சமன்பாடு கொடுத்துட்டாங்கன்னா இப்போ x⁴, x⁴, x⁴ கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் 2 டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 2 டேர்ம் இது வருதோ அதுதான் இங்கே எடுக்கணும். -b/a அப்படி எடுக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃபார்மேட் படி தான் லாஸ்ட்டாக இருக்கிற அதனுடைய கிலோ நம்பர் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ x⁴ இருக்குன்னா அது பக்கம் இருக்க அது நம்பர். அப்போ x⁴ கிலோ, அதே போல் x⁴ கிலோ, ஆனால் நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு பதில் வந்து நீங்கள் 4 கொடுத்துருந்தாலும் சரி, இல்லை 2, அது தகுந்த மாதிரி மாற்றி இந்த ஃபார்மை நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ +I - I கேன்சல் ஆயிரும், +√2 - √2 கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா இந்த நம்பர் மட்டும் கூட்டுற மாதிரி இருக்கும். பாருங்கள், கூட்டும் போது 2 4, 4 3 7, 7 3 10, 10 + A + B. அப்போது கொஷின் நமக்கு தெரியும். x⁴ உடைய கிலோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13. என்ன 13னா -13. சரிங்களா? ஏன்னா இது கொஷின்லேயே வந்து x⁴ கிலோ நம்பர் -13. இந்த ஃபார்முலாவில் வர மைனஸ் டிவைட் பை x⁴ உடைய கிலோ நம்பர் பார்த்திங்கன்னா இப்போ கொஷின் தெரியும். பாருங்கள், x⁴ -13 x⁴ அப்படிங்கும்போது இந்த நம்பர் மட்டும் மோடிக்கிறது எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? அப்போது x⁴ -13, x⁴ எதுவுமே இல்லைன்னா இங்கே 1க்கு தான் அர்த்தம். டிவைட் பை 1. சரிங்களா? 10 + A + B = மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். +13 கீழே 1 போட்டாலும் 1 தான், போடனாலும் 1 தான். சரிங்களா? இங்கே ப்ளஸில் இருக்கிற இந்த 10 ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது மைனஸில் வரும். இப்போ A + B = 13 - 10. இப்போ A + B = 3. சரிங்களா? இப்போ நமக்கு ஏதாவது 1 இருந்தால் இங்கே ஒன்று A இருக்கணும், இல்லை B இருக்கணும். சரிங்களா? அதை வச்சு தான் அடுத்த டைம் நான் வந்து மூலங்களின் பேர் கண்டுபிடிக்கும் போது அந்த வேல்யூ அதில் அப்ளை பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம A அங்கே வச்சுக்கலாம், B வந்து இந்த பக்கம் அமைச்சிடும் போது A = 3 - B, இதை வந்து 1 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதே போல் மூலங்களுக்கான பெருக்கல் பலன் கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க பாருங்கள். இப்போ மூலங்களின் பெருக்கல் சேம் அதே போல் பெருக்கணும். 2 + I × 2 - I × 3 - √2 × 3 + √2.
சரிங்களா? இப்போது அடுத்து ஏ இன்ட்டு பி இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் இதுக்கான ஃபார்முலா வந்து மேலே மாறிலி நம்ம சின்ன கிளாஸில் படிச்சுருப்போம் ஃபார்முலா எல்லாமே இதுக்கு முன்னே மாறிலி டிவைட் பை அதே போல் x⁻⁶ கிலோ. இந்த கீழே இருக்கிறது என்ன எழுதுமோ கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் அதே தான் வரும். மேலே இருக்கிற ஃபார்முலா அங்கே வந்து அதுக்கு முந்தின அடுக்கு என்ன இருக்கோ அதுக்கான கிலோ நம்பர் வரும். இங்கே வந்து லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா அந்த நம்பர் வரும் வேல்யூ. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது -140 இருக்குது. அந்த வேல்யூ தான் அப்ளை பண்ண போகிறாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் a+b a-b ஃபார்மேட்டில் இருக்குது எல்லாமே. அப்போ இது வந்து a² a+b இன்ட்டு a-b ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால a² - b² மாற்றிக்கலாம். அப்போ இங்கே என்ன வரும் 2² - i². இது ஒரு டேர்ம் இன்ட்டு 3² - √2². ab அப்படி தான் வரும் ஈக்குவல் மாறி பார்த்தீங்கன்னா -140 டிவைட் பை x⁻⁶ கிலோ பார்த்தீங்கன்னா 1. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் பெருக்கும் போது 2 × 2 4 i² வேல்யூ -1 3 × 3 9 ஒரு ரூட்டுக்கும் 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2 மட்டும் அப்படியே கிடைக்கும் இன்ட்டு ஏபி ஈக்குவல் -140. இதில் 1 போட்டாலும் 1 தான் போட்டனாலும் 1 தான். சரிங்களா? இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போ 4 + 1 9 - 2 ஏபி ஈக்குவல் -140 பெருக்கணும் 5. இது பெருக்கும்போது 9ல் 2 போயிடுச்சுன்னா 7 இன்ட்டு ஏபி ஈக்குவல் -140. 7 × 5 35 இன்ட்டு ஏபி -140. இப்போது இங்கே பெருக்கல் இருக்கிற 35 ஈக்குவல் கண்டிப்பாக வரும்போது வகுத்தில் வரும். அப்போ ஏபி ஈக்குவல் -140 டிவைட் பை 35. சரிங்களா? அப்போது இது அடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள் 5 அடிக்கலாம். 7 × 5 35 2 × 10 மீதி 4 8 × 40 1 7 4 28. சரிங்களா? இப்போ மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் அப்படியே வரும். இப்போ ஏபியோட வேல்யூ -4. சரிங்களா? பாருங்கள் இது 2 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இப்போது சாப்பாடு 1 பார்த்தீங்களா அந்த வேல்யூவை 2ல் அப்ளை பண்ண போகிறோம். 1ஐ 2ல் பிரதியிட. ஓகேங்களா? இப்போ 2ல் அப்ளை பண்ணணும். a × b ஈக்குவல் -4. அப்போது எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 3 - b இன்ட்டு b ஈக்குவல் -4. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த b எடுத்து இந்த 2 கோடியும் பெருக்கணும். பெருக்கும் போது 3b - b² ஈக்குவல் -4ன்னு வரும். இப்போ இதை ஒரு சாம்பார் வழியில் கொண்டு வரணும். அப்போது இந்த பக்கம் -4 ஈக்குவல் இப்போ வரும்போது +4 வரும். அப்போது 3b - b² +4 ஈக்குவல் 0. சரிங்களா? அடுத்து பாருங்கள் இது ஆர்டர்னு எழுதும் போது -b² + 3b + 4 ஈக்குவல் 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ மைனஸால் பெருக்கிக்கலாம். மைனஸால் பெருக்கும் போது b² - 3b - 4 ஈக்குவல் 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இது பார்த்திங்கன்னா காரணிப்படுத்துகிற மெத்தடில் இருக்கா? அப்போது உங்கள் 1 இருக்குது. இப்போ 1 × -4 -4 கீழே பார்த்தீங்கன்னா -3 இருக்குது. அப்போது -3 எடுத்து போட்டுக்கலாம். இப்போது நமக்கு பெருக்குனா -4 வரணும். கூட்டினாவை கழிச்சோ -3 வரணும். அப்போ 1 × 4 4 பெரியனுக்கு மைனஸ் போட்டாங்கன்னா 1 × -4 -4 1 -4 -3. இப்போ b -1 +1 இன்ட்டு b -4 ஈக்குவல் 0 எழுதலாங்களா? b +1 ஈக்குவல் 0 b -4 ஈக்குவல் 0. இப்போ b மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிறதுக்கு மைனஸாக இருக்கும். b -1 அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ளஸ் ஆகிறதுக்கு வரும்போது மைனஸில் வரும். ஓகேங்களா? -1, 4. ஸோ இதனுடைய ஆன்சர். ஸோ இது ஃபைனல் ஆன்சர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வேல்யூ எடுத்து இப்போ பீனோட வேல்யூ இருக்குங்களா இது வந்து சமன்பாடு 1லேயோ 2லேயோ நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணால் பார்த்தீங்கன்னா இப்போ 2லேயே போடலாம். பியின் மதிப்பை
2ல் படும்போது 2ல் ஏபி ஈக்குவல் -4 இருக்குது பார்த்தீங்களா. அந்த -1 அப்ளை பண்ண போகிறோம், 4 அப்ளை பண்ண போகிறோம் தனித்தனியாக. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே B-1 அப்ளை பண்ண போகிறோம், இங்கே B-4 அப்ளை பண்ண போகிறோம். ஏ பினோட வேல்யூ -1 ஈக்குவல் -4. இங்கே பெருக்கலுக்கு வரும் வகுத்தில் வரும். இப்போ ஏ ஈக்குவல் -4 டிவைட் பை -1. இப்போது வகுக்கும் போது -1 கேன்சல் ஆகிரும். இப்போ ஏ ஈக்குவல் 4 மட்டும் கிடைக்கும். சரிங்களா. அதே போல் இங்கே வந்து 4 அப்ளை பண்ண போகிறோம். ஏ +4 அப்ளை பண்ணும்போது பின்ற இடத்துல 4 ஈக்குவல் -4. இங்கே பெருக்கலுக்கு எடுத்து வகுத்தில் வரும். -4 டிவைட் பை +4 கேன்சல் பண்ணாங்கன்னா 1, -1 ஏ ஈக்குவல் -1. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், இங்கே -1 போது -1 +4 +4 -1. அப்போ -1 வந்துச்சுன்னா இங்கே 4 வரும், அங்கே 4 வந்துச்சுன்னா -1 வரும். அப்போ ரெண்டில் எடுத்து 1 போட்டால் போதும். சரிங்களா. அப்போது ஃபைனலாக ஆன்சர் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக எடுத்து எழுதிக்கோங்க. மூலம் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ 2 + i ஒரு மூலம், 2 - i ஒரு மூலம், 3 - √2 ஒரு மூலம், 3 + √2 ஒரு மூலம். இந்த ரெண்டுத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் எடுத்து எழுதணும். ஒன்று இது 2 எழுதணும், அப்படி இல்லை இது 2 எழுதணும். சரிங்களா. 2 தேவை கிடையாது. அடுத்து -1 மற்றும் +4. சரிங்களா. இதனுடைய மூலங்கள் பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. இந்த சம்மு நீங்கள் இந்த மாதிரியும் போடலாம். நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா எப்பவும் கண்டுபிடிக்கிற மாதிரி மூலங்களுடைய கூட்டல் பலன் பெருக்கல் பலன் அதனுடைய வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சி அதுக்கு பண்ணும்போது இந்த 2 டேர்முக்கு ஒரு சமன்பாடு கிடைக்கும், இந்த 2 டேர்முக்கு ஒரு சமன்பாடு கிடைக்கும். சரிங்களா. அந்த 2 சமன்பாடையும் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த x² - 3x - 4 அப்படின்ற சமன்பாடு கிடைக்கும். ஓகேங்களா. இதுக்கு ஒரு சமன்பாடு வரும். மூலங்களின் கூட்டல் பலன் ப்ளஸ் பெருக்கல் பலன் கண்டுபிடிச்சிங்கன்னா இதுக்கு ஒரு சமன்பாடு கிடைக்கும். அதே போல் இதுக்கும் மூலங்களின் கூட்டல் பலன் பெருக்கல் பலன் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு சமன்பாடு கிடைக்கும். இந்த 2 சமன்பாட்டையும் வகுத்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சமன்பாடு கிடைக்கும். சரிங்களா. இது சுருக்கும் போது உங்களுக்கு -1 +4 அப்படின்னு இந்த டேர்ம் வரும். ஸோ இது கொஞ்சம் இந்த ஸ்டெப் பற்றி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக இந்த ஸ்டெப்பில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா.